நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலக்குழின்னு ஒரு கவிதையை பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா, அதாவது அது எப்படி ஆரம்பிக்கப்படும்னா, வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு, வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு, அடைப்பெடுக்க எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காமல் அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்து முதலில் மருத்துவனிடம் பணம் கூட தருவதாக கூறினேன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு குழிக்குள் குதித்தான் ராமன். ஒரு புட்டி சாராயத்தை ஏக்தம் போட்டு குழிக்குள்ள குதித்தான் ராமன். லக்குவனும் அனுமனும் துண்டு பிடியை ஆளுக்கு ஒரு இழுத்த பின் வாலி, பொச்சக்கயிறு, அகப்ப, மூங்கில் கழியோடு உள்ளே இறங்கினார்கள். அப்போ ஃபஸ்ட்டு ராமனை இறங்கினான், அப்புறம் லக்குவனையும் அனுமனும் உள்ளே இறங்கிட்டாங்க. கணவன் கொழுந்தனின் வில் அம்புகளையும் அனுமனின் கஜாயுதத்தையும் காவல் காத்து கொண்டிருந்த சீதா பிராட்டிக்கு பசி என்றான். உயர் சாதிகளின் பசி கொடுமையானது. எனவே கடைத்தெருவுக்கு சென்று திரும்பினேன். மலக்குழியை மூடிவிட்டு இலங்கை நோக்கி சென்றிருப்பாள் போல சீதா பிராட்டி. அருகில் கிடந்த சிகரெட் அட்டையில் எழுதியிருந்தால், மலக்குழியை திறக்காதீர் என்று. எனக்கும் திறக்கவே திறக்காதீர் இருந்தால் எனக்கும் மனமில்லை திறப்பதற்கு. இப்போது இந்த கவிதையால் இல்லை, இந்த கவிதை வந்த பிறகு, இது பரவலாக பேசப்பட்ட பிறகு, சர்ச்சையானப்பட்ட பிறகு, மலக்குழியில் யாரும் இறங்கலையா? இல்லை எப்பா, இது வரைக்கும் நீங்கள் இறங்குனது போதுமா, நல்ல கவிதை எழுதி புரட்சியாக சொல்லிட்டீங்க, இது வரைக்கும் நீங்கள் இறங்குனது போதும், சாதிக்கு 4 பேர் இறக்கும்பா அப்படின்னு மாற்றம் வந்ததா? அப்போது உங்களோட நோக்கம் அந்த மலக்குழியில் இறங்குபவனை தடுக்கணும்னா அதற்கேற்ற மாதிரி நீ எழுதியிருக்கணும், இல்லை அதற்கேற்ற மாதிரி நம்ம வலியுறுத்தி இருக்கணும். ஆனால் இவ்வளோ நோக்கம் மலக்குழியில் இறங்குவதாக அல்ல அடிப்படை வேலை செய்வதாக இருக்கிற ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்துக்கு எதிராக தூண்டி விட்டு 2 பேரும் சண்டை போட்டுங்க. கடைசியில் ஃபைனல் டே திரும்பவும் அதுக்குள்ளே சாக்கடைக்குள்ளே இறங்கணும்னா நீங்கள் தாண்டா இல்லை நம்ம தாண்டா அப்படின்னு வைக்கிறது தான் இது. இது பிரச்சனையை தீர்ப்பதற்கான நோக்கம் அல்ல.